பேர் வந்து பிரவீன்குமார், என் ஒய்ஃப் வந்து ஜெயபாரதி. நாங்கள் இங்கே தான் பட்டாபுரம் தான் வரோம். இங்கே வந்து என்னுடைய பையனுக்கு ஃபஸ்ட்டு பையன் வந்து இங்கே தான் பார்த்தோம், பிரீத்தி மேடம் தான் பார்த்தாங்க. நம்ம வந்து டெலிவரி வந்து எல்லாமே கூட வந்து எல்லாத்தையும் நார்மலாக பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அது ஒரு பயமாக இருந்துச்சு. சரி, ரெண்டாவது பையனும் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. இல்லை எதுவும் சொல்லிட்டு தைரியமாக இங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்லேயும் வந்து ஃபேமிலியோட பேசிட்டு சொல்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு பேபி பார்த்தது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி வந்து பார்த்தோம். எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஸ்கேன் எடுக்கிறது வந்து எல்லாமே சரி இங்கே நார்மலாக பண்ணாங்க. எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் கரெக்டாக வந்து அனுப்புத நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுற விதமும் சரி கரெக்டாக இருந்துச்சு. அதே போல் டெலிவரி டைமும் வந்துச்சு. வந்துட்டு நம்ம பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்து இவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபேமிலி பிளானும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். இதை ஒன்றும் பயப்படாதீங்கன்னா வந்து 2 ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டும் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. 2வது ஆப்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா வயிற்று கிழிச்சு 2 வாட்டி கிழிக்கிற மாதிரி ஆகும். அதனால ப்ராப்ளம் ஆகும்னு பயந்துகிட்டே இருந்தோம். இல்லை மேம் வந்து பிரீத்தி மட்டும் சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் கிளியராக பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருந்துச்சு. அதே போல் மண்டே 22ஆம் தேதி அன்றைக்கி வந்து காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. போயிட்டு ஒரு ½ அன் ஹவர் தான் போயிட்டு முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து கூப்பிட்டாங்க. வந்து கொடுத்தோடனே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டாக்டரில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி எப்படி இருக்காங்களோ அதுமாரி தான் எங்களுக்கு ட்ரீட் பண்ணுறது எதுவுமே அடிச்சு பண்ணாங்க. நைட் ஷிஃப்ட்டும் அதேமாரி ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாமே வந்து குழந்தை ஒரு டைம் அழுதா கூட வந்து அவங்க பையன் மாரி தூக்கி கொஞ்சம் தான் அவங்க வந்து சமாதானப்படுத்தலையும் ரொம்ப கேர் பண்ணாங்க. அதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முடிச்சது கொடுத்த பிரீத்தி மேம்காகவும் சாருக்காகவும் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.